வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்துடலாம். இந்த பக்குவத்தில் இருக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். சின்ன சின்ன பக்கோடா மாதிரி இருக்கட்டும். அளவான தீயில தான் இதை போட்டு எடுக்கணும், இல்லைன்னா கரியிடும். எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்ட பிறகு 1 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 தரம் இதை திருப்பி விடணும். இது முழுமையாக வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் பிடிக்கும். எண்ணெயில் நுரை அடங்கி வர்ற இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளேயும் நல்லா வெந்திருக்கணும், மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இதில் பாதியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் பல்ஸ் மோடில் குறகுறப்பாக இந்த மாதிரி அரைச்செடுக்கணும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் அரைச்செடுத்துக்கலாம். பேனில் 1.5 கப் அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். ஒரு பாகு பதத்துக்கு வந்தாலே போது, கம்பி பதத்துக்கு வர வேண்டியதில்லை. இந்த மாதிரி கையில் ஒட்டுற பக்குவத்துக்கு இருந்தால் போது. இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம், இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த போண்டா மாவை உள்ளே போட்டுக்கலாம். குறைஞ்ச தீயிலேயே ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். இந்த அளவுக்கு போது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து விட்டு இறக்கிடலாம். இது ஒரு கொஞ்ச நேரம் ஆறட்டும். இந்த மாதிரி ஆறின பிறகு கையில் நெய் தடவி உருண்டை பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமான முறையில் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.